இன்னைக்கு நேரடியாக தேட்டரில் வெளியாக இருக்க குட் பேட் அக்லி திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற குட் பேட் அக்லி திரைப்படத்தோடைய டீட்டெயில் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அஜித்தை பிடிக்கலாம் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேவரட் ஆக்டரை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் பேட் அக்லி திரைப்படம் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் ஹீரோவாகவும் திரிஷா ஹீரோனாவும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் வில்லனாகவும் சிம்ரன் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸோ படத்துக்கு ஜி பிரகாஷ் இசையமைச்சிருக்காங்க. மைத்திரி மூவி தயாரிப்பில் இன்றைக்கி நேரடியாக தேட்டரில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வெளியாயிருக்கு. ஸோ படத்துடைய டீசர் ட்ரெய்லர்லேயே படம் நிறைய அஜித்தோடைய முந்தைய படங்களுடைய ரெஃபரன்ஸ் இருக்குது. மார்க்காண்டனி போல் ஒரு பயங்கர மாசான படமாக இருக்க போகுது அப்படிங்கிறத காட்டியிருந்தாங்க, தெளிச்சிருந்தாங்க. ஸோ படத்தோடைய கதை சுருக்கம் பார்த்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துருவோம். படத்துடைய கதை சுருக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெயிலேருந்து தொடங்குது. ஸோ ஜெயிலுக்கு ஏன் அஜித் போனார், ஸோ எதனால் அவர் அக்லியாக இருந்து குட்டாக மாறினார், மறுபடியும் ஏன் அவர் பேட் அக்லியாக மாறி இருக்காரு அப்படிங்கிறத அப்படியே சொல்கிறாங்க. ஸோ உண்மையை சொல்லணும்னா கதைங்கிறது பெருசாக படத்தில் இல்லை. ஸோ படத்தோடைய ஃபஸ்ட் ஹாஃப் பாசிட்டிவ் பார்த்துருவோம். படத்தோடைய ஃபஸ்ட் ஹாஃபில் அஜித்தோடைய மாசான என்ட்ரி பார்த்தோன்னா ரசிகர்களை கிழிக்க வைக்குது. ஏன்னா அஜித் ரசிகர்கள் இது போல் ஒரு என்ட்ரி நம்ம அஜித்துக்கு இருக்காதான்னு காத்துட்டு இருந்தாங்க. அதற்கேற்றாற் போல் ஜிவியோடைய மாசான பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதை இன்னும் எலிவேட் பண்ணுது. ஸோ பயங்கர மாசான டைட்டில் கார்டு என்ட்ரி அஜித்துக்கு இருக்குது. ஃபைட் சீக்வெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் பயங்கர மாசாக காட்டியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களுடைய ரெஃபரன்ஸ் பயங்கர மாசான சீனோட கடைசியில் ஒரு ட்விஸ்டான இன்டர்வல் பிளாக், அதுவும் விஜய் ரெஃபரன்ஸ் உள்ள ஒரு இன்டர்வல் பிளாக்காக முடியுது. ஸோ இன்டர்வல் பிளாக்குமே பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள் எதிர்பார்த்த ஒரு இன்டர்வல் பிளாக்காக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவில் அஜித் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு ஃபஸ்ட் ஹாஃபாகவும் காமன் ஆடியன்ஸ் ஒரு ஓகேவான அஜித் படம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அஜித் இறங்கி ரசிகர்களுக்காக பண்ணியிருக்காரு. ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித்தை வைத்து எந்தளவுக்கு ஒரு ஃபேன் பாய் சம்பவம் இருந்த ஒரு படம் தர முடியுமோ அந்தளவுக்கு பயங்கர மாசான ஒரு படத்தை ரசிகர்களுக்காகவும் அஜித்துக்காகவும் செதுக்கியிருக்காருன்னே சொல்லணும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக போணுச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் தான் படத்தோட நெகட்டிவ்னு சொல்லணும். ஸோ இன்டர்வல் பிளாக்லேயே பார்த்தீங்கன்னா கடை எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. ஸோ அதுதான் செகண்ட் ஹாஃபில் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் எமோஷ்னல்லாம் தூவி விட்டுருக்காங்க. அதெல்லாம் ஜெல் ஆகலை. கிளைமேக்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போணுச்சு. கிளைமேக்ஸ் நினச்ச மாதிரியே முடிஞ்சிச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய ரெஃபரன்ஸ் அதே போல் அந்த விண்டேஜ் இதெல்லாம் காட்டியிருக்காங்க. ஸோ அது படத்தில் ஓவர் டோஸாக இருக்கும் அப்படிங்கிற ஃபீல் வந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய காட்டிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்லேயும் பார்த்தீங்கன்னா எமோஷ்னலில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதே போல் ஒரு பேட்டர்னை கையாண்டது பார்த்தீங்கன்னா ஜெல்லாகலை. செகண்ட் ஹாஃப் லேக் ஆயிடுச்சுன்னே சொல்லணும். அதே போல் AAA2 வாடகைகள் நிறையா இருந்துச்சு. ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரனுடைய மோசமான படம் அது. ஸோ அந்த பேட்டர்னுமே பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் ஹாஃபில் இருந்ததும் பார்த்தீங்கன்னா படம் தொய்வுக்கு காரணமாக அமைஞ்சிச்சு. ஸோ ஸ்டோரிங்கிறத இன்னும் நல்லா எழுதி படத்தை கொடுத்துருந்தா கண்டிப்பாக ஒரு பக்கா பிளாக் பஸ்டர் படமாக எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஆனால் இப்போயும் இது பிளாக் பஸ்டர் ஆகிடும். ஏன்னா அஜித் ரசிகர்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு தரமான அஜித் படத்தை ஆதிக் ரவிச்சந்திரனும் அஜித்தும் கொடுத்துருக்காங்க. ஸோ படத்தில் நடிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா அஜித் மிரட்டார்னு சொல்லணும். ஸோ அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவருடைய லுக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் விண்டேஜ் லுக் பார்த்தீங்கன்னா மேக்கப் அப்படியே தெரிஞ்சிச்சு. அதே போல் திரிஷாக்கு கொடுக்கப்பட்ட ரோல் ஓகேவாக இருந்துச்சு. அர்ஜுன் தாஸுக்கு ஒரு மிரட்டான ரோல் கொடுத்துருந்தாலும் அவருடைய காஸ்டியூம் ஹேர் ஸ்டைல் எல்லாமே சிங்க் ஆகலை. ஸோ அதெல்லாம் மாற்றிருக்கலாம். சுனிலுக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காங்க. பிரசன்னா சிம்ரனுக்கு ஓகேவான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. படத்தில் காமெடின்னு ஒரு ட்ராக் வருது, அதெல்லாம் சிரிக்கிறபடி இல்லை. எமோஷ்னல் காட்சிகளுமே கனெக்ட் ஆகலை. அதனால தான் செகண்ட் ஹாஃப் டல் ஆயிடுச்சு. ஓவராலாக படம் அஜித் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய படமாக இருக்குது. ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் காமன் ஆடியன்ஸுக்கு படம் கனெக்ட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் 5க்கு 3 தரலாம். ஸோ நீங்கள் இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்தை பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? படம் கலெக்ஷன் எவ்வளோ பண்ணும் அப்படி ஒரு கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.